ஆர்ஆர்பி பிஓ உடைய ஃபைனல் ரிசல்ட் அவுட் ஆயிருக்கு. நீங்க இந்த எக்ஸாம கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கங்ராச்சுலேஷன்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். நெறைய பேர் நம்ம டெலகிராம் குரூப்ல கிளியர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சில பேர் ரிவீல் பண்ணியிருக்கீங்க. சில பேர் ரிவீல் பண்ணல. அவ்வளோதான் வித்தியாசம். பட் கிளியர் பண்ண எல்லாருக்கும் கங்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிளியர் ஆகாத ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்க ஏன் கிளியர் ஆகல? உங்க மேல ஏதாச்சும் தப்பு இருக்கா? என்ன மிஸ்டேக் ஆயிருக்கு? அப்படிங்கிறதையும், இதுக்கு முன்னாடி நான் 2 டைம், 3 டைம் ஆயிருக்கு. அதுல ஒரு டைம் பார்டர்ல பாஸ் பண்ணேன். அத விட்டுருங்க. இன்னும் 2 டைம் நல்ல லீட் வச்சிருந்தே என்னால கிராக் பண்ண முடியல இந்த எக்ஸாம ஃபைனல்ல. ஏன் அப்படிங்கிறதும், எதனால இந்த மாரி நடக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவா சொல்லிர்றேன். உங்க மேல தப்பு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க அடுத்து டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட்டு. இப்ப பாருங்க, இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, வேக்கன்ஸீஸ் இருக்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு தான் இன்டர்வியூ கொண்டு போவாங்கன்னா கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரொம்ப அதிகமாவே கொண்டு போவாங்க. லாஸ்ட் இயர் கொஞ்சம் மார்ஜின் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் கட் ஆஃப் அத நான் காட்டுறேன் கட் ஆஃப் எல்லாம். கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கே சார். இதற்கான காரணம் என்ன அப்டின்னா, லாஸ்ட் இயர் வேக்கன்ஸீஸ் வேக்கன்ஸீஸ் என்ன பண்ணாங்க அப்டின்னா, இன்கிரீஸ் பண்ணாங்க. இந்த வருஷமும் வேக்கன்ஸீஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. எங்களுக்கு ஆர்ஆர்பில இருந்தே எங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்டின்னு சில பேர்லாம் சொல்லியிருப்பாங்க. நெறைய டெலிகிராம் குரூப்ல சர்க்குலேட் ஆயிருக்கும். நெறைய விஷயங்கள், நெறைய இன்ஃபர்மேஷன் பரவியிருக்கும். பட் ஆனா ஃபைனல் வேக்கன்ஸீஸ் இன்கிரீஸ் ஆகல. சரிங்களா? 200 தான் இருந்துச்சு. இப்பயும் 200 தான் இருக்கு. அப்போ அந்த ரேஷியோ அப்படிங்கிறது அவங்க எடுத்ததுக்கு கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா இந்த மாரி தான் இருக்கும். நம்ம இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்பி பார்த்தா, கட் ஆஃப் கம்மியா வந்திருக்கணும். ஆனா வேக்கன்ஸீஸ் இன்கிரீஸ் ஆகல. கட் ஆஃப் பழைய ஆர்ஆர்பி ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்க மேல எந்த மிஸ்டேக் இல்ல. எனக்கு ஒரு டைம் 20 மார்க் அதிகமா எடுத்து கிளியர் ஆகாம போயிருக்கு. ஒரு டைம் 15 மார்க் எடுத்து கிளியர் ஆகாம போயிருக்கு. இது சர்வ சாதாரணமா ஆர்ஆர்பில நடக்கும். சரிங்களா? அதனால தான் நான் படிச்சு, படிச்சு உங்ககிட்ட சொன்னேன். ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ போய் வந்திருக்கீங்களா? நீங்க நம்பவே வேண்டாம் இந்த எக்ஸாம. லக் இருந்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்டர்வியூல எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறதும் நம்மளால டிசைட் பண்ண முடியாது. அண்ட் நம்ம ரிட்டர்ன்லயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட பிளஸ் ஆர் மைனஸ் வரும். கட் ஆஃப்பும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட ஏறி இறங்கும். டிபெண்ட்ஸ் ஆன் வேக்கன்சி டைனமிக்ஸ் இவ்ளோ ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்கள அன்வான்டடா உள்ள இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போயிட்டு, அன்வான்டடா உங்கள எலிமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நெறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க வீட்ல என்ன நெனச்சிருப்பாங்க, நம்ம பையன் இந்த மாரி இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கான். நம்ம பொண்ணு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய குடுத்துருக்கோம். பட் இப்ப கிளியர் ஆகாததும் நீங்க கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்க ஆர்ஆர்பின்னா இப்படி தான் இருக்கும். ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்க கிளியர் ஆகல அப்படிங்கிறத வச்சு நீங்க யாரும் வொரி பண்ணிக்க வேண்டாம். எக்ஸாம்ல கட் ஆஃப் வந்து இந்த இந்த எக்ஸாம் லெவலுக்கோ, இல்ல வேக்கன்ஸீஸ்க்கோ ஈக்குவலா குடுக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியான கட் ஆஃப குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இன்டர்வியூக்கு எடுத்துட்டு, அதுல நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபெயில் ஆகுறது தான் ஆர்ஆர்பியோட ட்ரெண்ட். இது இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க யாரும் வொரி பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பா ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இந்த டைம் இருக்கலாம் அப்டின்னா, பிஓ ரிசல்ட் முன்னாடியே வந்திருக்கு. நெறைய ஜாயினிங்ஸ் முன்னாடி நடந்துரும் அப்டிங்கிற காரணத்தினால், கண்டிப்பா உங்களுக்கு ரிசர்வ் லிஸ்ட்ல இது கிடைக்க நெறைய சான்ஸஸ் இருக்கு. ஓகேங்களா? அத பத்தி நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன். டீட்டெயில் அனாலிசிஸோட. இந்த வீடியோல வேண்டாம் இப்போதைக்கு. பட் ரிசர்வ் லிஸ்ட்ல இந்த டைம் ஆர்ஆர்பி பிஓல கொஞ்சம் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆர்ஆர்பி கிளர்க்ல நீங்க ரிசர்வ் லிஸ்ட் வந்தீங்கன்னா, உங்களுக்குலாம் நெறைய சான்ஸஸ் இருக்கு உங்கள கூப்பிடுறதுக்கு. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல 4, 5 நாள்ல இந்த வாரம் மாசம் எண்ட்ல அடுத்து எஸ்பிஐ கிளர்க் வரும். அடுத்து ஐபிபிஎஸ் கிளர்க் வரும். அப்புறம் ஆர்ஆர்பி கிளர்க் வரும். இந்த ஆர்டர்ல மேக்ஸிமம் ரிசல்ட் வர சான்ஸஸ் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன வரும் அப்டின்னா ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் வரும். அடுத்து ஐபிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஆர்ஆர்பி கிளர்க் ரிசல்ட். இந்த ஆர்டர்ல நம்ம ரிசல்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெறைய பேர் எஸ்பிஐ கிளர்க் உடைய ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ரிசல்ட்ஸ்க்கான டைம் நெருங்கிடுச்சு. மேபி இந்த வார எண்ட்ல இந்த மாச கடைசிக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி செகண்ட் ரிசல்ட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஆர்பி அசிஸ்டன்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுங்க. இப்ப நம்ம கட் ஆஃப்க்குள்ள போலாம். ஸோ யாரும் மனம் தளராதீங்க ஸ்டூடண்ட்ஸ். அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கட் ஆஃப் 55 அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு, ஓபிசிக்கு 54.25, எஸ்சிக்கு 47.65, எஸ்டிக்கு 35.78, இடபிள்யூஎஸ்க்கு 41.75. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப். இதுல இந்த டேட்ஸ் இருக்கும். அந்த டேட்ஸ் எதுக்காக குடுத்துருக்காங்க அப்டின்னா, ஓகேங்களா? உங்களுடைய மார்க் 35.78 இல்ல இப்ப அந்த ரிசல்ட் எடுத்துக்கோங்களேன். 55.08 இன்னொருத்தவங்களுதும் அதே மார்க் இருக்குன்னா, இங்க ஒரு டேட் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த டேட்ல இருக்கிறவங்க, இல்ல அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க, எல்டர் பெர்சன்ஸ்க்கு பிரையாரிட்டி இருக்கும். இந்த டேட்க்கு அதுக்கப்புறம் பிறந்தவங்க கொஞ்சம் வயசுக்கு சின்னவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்காது. ரிசர்வ் லிஸ்ட்ல வந்துருவாங்க. ரிசர்வ் லிஸ்ட்ல இந்த டேட்ல இருக்கு அப்டின்னா, அதுல பிரையாரிட்டி யாருக்கு அப்டின்னா, இந்த டேட்ல இருக்கு. ஒரே மார்க் இருக்கு அப்டின்னா,
அந்த கட் ஆஃப்ல அந்த டேட் கடைசியில பிரிஃபரன்ஸ்ல எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். ஒரே மார்க்ல இருக்கிறவங்க கிளியர் ஆயிருப்பாங்க. இன்னொருத்தவங்க கிளியர் ஆயிருக்க மாட்டாங்க. அதுக்கான மீனிங் என்னன்னா, இந்த டேட்ல பிறந்தவங்க, இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த டேட்டுக்கு அதுக்கப்புறம் நீங்க அதே மார்க் எடுத்திருந்தா கூட, நீங்க அந்த கேட்டகரியில கிளியர் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தம். ஓகேங்களா? ரைட். அடுத்து ரிசர்வ் லிஸ்ட்க்கு போலாம். ஸோ உங்களுக்கு அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 53.30, 52.95க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி, 46.20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி கேட்டகரிக்கு, எஸ்டி அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு இங்க போடல. ரிசர்வ் லிஸ்ட்ட பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. சரிங்களா? ரைட். இப்ப நான் இந்த மார்க் எடுத்தா எனக்கு ரிசர்வ் லிஸ்ட்ல வந்துருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது இப்போதைக்கு கேள்விக்குறி தான். ஆம், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ரிசர்வ் லிஸ்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். யாரா இருந்தாலும். வாய்ப்புகள் இருக்கு. அது வேணா நான் சொல்லுவேன். ஏன்னா பியூல நெறைய பேர் ஜாயின் பண்ணிருவாங்க. ஜாயின் பண்ணாதவங்களே ரிசர்வ் லிஸ்ட் தான் அவங்க எடுத்தாகணும். வேற வழியே கிடையாது. ஆனா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்பாதீங்க. ஆல்ரெடி நம்ம அத சொல்லி தான் கொஞ்சம் இன்னும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டீஸ்லாம் வரதுக்கு காரணம் என்ன, ஒரு சில விஷயங்கள நம்ம பளிச்சுன்னு ரியாலிட்டியா சொல்லிருவோம். ஆர்ஆர்பிய பொறுத்தவரை நெறைய இன்டர்வியூக்கு போவீங்க. ஆனா கிளியர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் சொன்னத நெறைய பேர் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஆர்ஆர்பின்னா இப்படிதான். ரைட்டுங்களா? ஒருத்தங்கள வேலைக்கு எடுக்கிறதுக்கு 20 பேர், 10 பேர் அந்த மாரி இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. 15 பேர். ஆனா 3 பேர், 4 பேர், 5 பேர் மேக்ஸிமம் கூப்பிடணும். அதான் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன். ஆனா அது நாங்க எங்களுக்கு தகுந்த மாரி நாங்க எடுத்துப்போம் அப்படிங்கிறத அவங்க கண்டிஷன் குடுத்துருக்காங்க. அதனால இதுதான் ஆர்ஆர்பி ட்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் வேக்கன்ஸீஸ் இன்கிரீஸ் ஆச்சு. இந்த வருஷம் வேக்கன்ஸீஸ் இன்கிரீஸ் ஆகல. அதனால அந்த கட் ஆஃப்ப விட எக்ஸ்ட்ரா எடுத்த மார்க்குடைய டிஃபரன்ஷியேஷன் இந்த வேக்கன்ஸீஸ் டைனமிக்ஸ் தகுந்த மாரி வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பெர்ஃபெக்ட்டான வேக்கன்ஸி டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட இருந்தா மட்டும் தான் அத நம்மளால கரெக்ட்டா கணிச்சு சொல்ல முடியும். வேக்கன்ஸீஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னு சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா, அது ராங் இன்ஃபர்மேஷனா இருக்கும் போல. ஸோ சில பேர் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க அடுத்த எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ் பாருங்க. அது கிளியர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். கிளியர் ஆகாத பட்சத்தில இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்ஸ் வர ஆரம்பிச்சுரும். அத ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பா பிரிப்பேர் பண்ணுங்க. உங்களால கிளியர் பண்ண முடியும். ஏன் அப்டின்னா, நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இப்ப வெளிய போயிடுவாங்க. நீங்க மட்டும் இந்த ஃபீல்ட்ல சஸ்டெயின் ஆகி இருந்துட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களால இந்த பேங்க் எக்ஸாம கிராக் பண்ண முடியும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்க நீங்க யாரும் பண்ண வேண்டாம். நான் 2023ல எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வாக் அவே பண்ணிட்டேன். அதாவது எனக்கு எக்ஸாம் கிளியர் ஆயிரும்ன்ற கான்ஃபிடென்ட்ல வாக் அவே பண்ணி நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரையும். பட் ஆனா எகைன் நான் பிரிப்பரேஷன்க்குள்ள போகல. அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த இப்ப நீங்க இருக்கக்கூடிய ஃபார்ம அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. நீங்க ஒரு கேப் விட்டீங்கனாவே, திரும்பவும் எகைன் பிக்கப் பண்ணி, திரும்பவும் இதே ஸ்டேஜ்ல இப்படியே வந்து பாயிண்ட்ல மிஸ் பண்ணுவீங்க. 1 மார்க்ல, 2 மார்க்ல, 5 மார்க்ல மிஸ் பண்ணுவீங்க. நான் 1 மார்க்ல மிஸ் பண்ணியிருக்கேன். 2 மார்க்லயும் மிஸ் பண்ணியிருக்கேன். 5 மார்க்லயும் மிஸ் பண்ணியிருக்கேன் ஃபைனல் ரிசல்ட்ல. அதாவது ரிசல்ட் லிஸ்ட்க்கு 1 மார்க்ல ஒரு டைம் மிஸ் பண்ணேன். ஃபைனல் ரிசல்ட்க்கு 2 மார்க்ல ஒரு டைம் மிஸ் பண்ணேன். 5 மார்க்லயும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெறைய கேட்டகரில நான் வந்து பக்கத்துல போய் மிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 3 டைம் நான் அந்த மாரி கேப் விட்டுருக்கேன். ஸோ கேப் விடும்போதெல்லாம் எனக்கு அந்த 2 மாசம் பழைய ஃபார்ம் பிடிக்கவே எடுக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிப்பரேஷன்ல இல்ல. ஆனா மேபி திரும்பவும் பிரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன். ரைட்டுங்களா? ஆரம்பிக்கிறீங்க. நீங்க அந்த மாரி கேப் விட்டு ஆரம்பிக்கிறீங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஒரு கேப் வேணும்னா கூட, நீங்க ஜூன் மாசம் பிரிப்பரேஷன் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய ஃபார்ம் ஜூன் மாசம் வேணும்னா, ஏப்ரல் மாசமே இல்ல மே மாசமே நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். மே ஏப்ரல், மேல நீங்க போடக்கூடிய அந்த எஃபோர்ட் அப்படிங்கிறது, ஜூன் மாசம் எகைன் உங்கள பேக் டூ ஃபார்ம்க்கு கொண்டு வர வைக்கும். இல்ல நீங்க ஜூன், ஜூலைல தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அந்த பேக் டூ ஃபார்ம் வர்றதுக்கே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு ஃபைனல் அந்த எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுல நீங்க வந்து கண்டிப்பா கொலாப்ஸ் ஆயிடும். எவ்ரி இயர் நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இதுதான் நடக்கும். கண்டிப்பா இந்த ஃபார்ம மட்டும் விட்றாதீங்க. இந்த எக்ஸாம் நீங்க பக்கத்துல போய் மிஸ் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா பிரிப்பரேஷன்ல இருங்க. அண்ட் நம்மளுடைய மெயின்ஸ் பேட்ச் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்ல போய்க்கிட்டு இருக்கு. 444 ஆஃபர் போய்க்கிட்டு இருக்கு. கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 9 மந்த்ஸ் 444 555 பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு வேலிடிட்டி இருக்கு. கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபிள் பிரைஸ் தான். வாங்கி மெயின்ஸ் கிளாஸஸ ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. வெனம் சாருடைய கிளாஸஸ் இன்னைக்கு ஆட் பண்ணிருவோம். ஈவினிங் இல்ல லேட் ஈவினிங் இல்லன்னா நைட்டுக்குள்ள ஆட் பண்ணிருவோம். ஸோ கண்டிப்பா நீங்க கிளாஸஸ வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.